அவரவர்கள் உயிரை புருவ மத்தியிலே நினைவு கொண்டு வந்து ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றி ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவா. நம் தாய் தந்தையரை நினைவுக்கு கொண்டு வந்து முதல் தெய்வங்களாக அவர்களை வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிசி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவன் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நம் கண்களின் நினைவை விண்ணிலே செலுத்தி அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக பேரருள் பேரொளியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் கண்களின் நினைவை கொண்டு சென்று துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்களின் நினைவை எவ்வாறு நாம் விண்ணிலே துருவ நட்சத்திரத்தின்பால் ஒன்றை செய்து கண்வழி அதை கலந்துமோ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை உயிர் வழி புருவ மத்தி வழியாக நம் உயிரின் துணை கொண்டு
உயிர்வழி நுகரும் ஆற்றலாக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை இழுத்து கவர்ந்து உயிர்வழி நாம் சுவாசிப்போம், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களிலே கலந்து அந்த இரத்த நாளங்களில் உள்ள ஜீவாணுக்களும் ஜீவான்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து அந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது ஞான குருவின் பால் நம் நினைவை செலுத்தி ஞான குருவின் அருளால் அவருடைய துணை கொண்டு நம் நினைவுகளை வான்மீகி மா மகரிஷியின் பால் செலுத்தி ஞான குருவின் அருளால் வான்மீகி மா மகரிஷியின் அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். அந்த வான்மீகி மா மகரிஷியினுடைய அருளால் ராமாயண காவியத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பேர் உண்மைகளை பல கோடி சரீரங்களில் நாம் வளர்ச்சி பெற்று வந்து மனிதனாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் மனிதனுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும் என்று, எந்த நிலை அடைய வேண்டும் என்று இந்த ராமாயண காவியத்தின் மூலமாக
நமக்கெல்லாம் வழிகாட்டிய அந்த வான்மீகி மகர்ஷியின்பால் நினைவை செலுத்தி இந்த பேர் உண்மைகளை, மறைக்கப்பட்ட உண்மைகளை குரு அருளால், வான்மீகி மாமர்ஷனுடைய அருளால் நாமும் அதை உணர்ந்து அந்த அருள் வழிப்படி நாம் இந்த வாழ்க்கை அருள் வாழ்க்கையாக வாழ்வோம். குரு அவர்கள் அந்த வான்மீகி மகரிஷியால் கொடுக்கப்பட்ட ராமாயண காவியத்தில் உள்ள பேருண்மைகளை உபதேச வாயிலாக நமக்கு நிறைய வெளிப்படுத்தி உள்ளார்கள். அதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். என்றால் நாம் தியானம் இருக்கின்றோம், ஆத்ம சுத்தி செய்கின்றோம், அடிக்கடி துருவ நட்சத்திரத்தை தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் என் கஷ்டம் தீரவில்லையே, துன்பம் தீரவில்லையே, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எண்ணிய காரியங்கள் நடைபெறவில்லையே என்று இந்த புற உலக வாழ்க்கையையும் ஞானகுரு நமக்கு காட்டிய இந்த தியான வழியினையும் அதை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ளாத நிலைகள், சில சந்தர்ப்பங்கள் நம்மை அறியாத அந்த உணர்வுகள் இயக்கி விடுகின்றது. ஏனென்றால் இது போன்ற பல இன்னல்களை, பல வேதனைகளை, பல துன்பங்களை, பல கஷ்டங்களை அதையெல்லாம் உணர்ந்து தன்னைத்தான் அறிதல் என்ற நிலையில் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு மீண்டு அதிலிருந்து மீட்கக்கூடிய உயர் ஞானத்தை, அருஞானத்தை வளர்த்தவர்கள் தான் இன்று சப்தரிஷி மண்டலங்களிலே பேரருள் பேரொழியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உணர்த்தியதுதான் நாம் இன்று காணக்கூடிய இந்த சாஸ்திரங்களும் காவியங்களும். நாம் அதை வெறும் கதையாகத்தான் நாம் படித்து வைத்திருக்கின்றோம். ஆனால் நமது குரு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும், அதில் இருக்கக்கூடிய உள்பொருள்களை இந்த வான்மீகி மகரிஷி எதை கண்டுணர்ந்தாரோ அதை அப்படியே அப்பட்டமாக நமக்கு தெரியும் வண்ணமாகத்தான் உணர்த்தி உள்ளார்கள். மகாலட்சுமி இந்த உலகை அறிய விரும்பியது என்று, அதன்தான் ராம அவதாரமாக விஷ்ணு இங்கே பூலோகத்தில் ராமனாக பிறந்தார், லட்சுமி சீதாவாக தோன்றியது என்று இப்படித்தான் நாம் கதையிலே படித்திருக்கின்றோம். ஆனால் அதில் மூலக்கூறுகள் உண்டு. விஷ்ணு என்றால் நம் உயிருக்குள் ஏற்படக்கூடிய வெப்பம்தான். லட்சுமி என்றால் உயிரில் இருக்கக்கூடிய காந்தம். அது உலகை அறிய விரும்பி இங்கே வந்துள்ளோம் என்றால் விண்ணிலே நமது உயிர், அதாவது உயிர் அணுவாக தோன்றி இந்த பூமிக்குள் விஜயம் செய்து பல தாவர இன சத்துக்களை நுகர்ந்து அதில் வளர்ச்சி பெற்று வந்த நிலையை அதை சுட்டிக்காட்டி மனிதனாக வாழும் காலத்தில் என்ன நிலையில் ஏற்படுகிறது என்பதைத்தான் நீ உலகை அறிய விரும்பினாய் என்றால் இந்த பூமிக்குள் மனிதனாக இன்று நாம் சிறு குழந்தையாக உதித்ததில் இருந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை அறியாமலே இந்த உலகத்தில் சூழப்பட்டுள்ள, நம்மை சூழப்பட்டுள்ள எத்தனை உணர்வுகளை நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிய வேண்டும் என்று. என்றால் மகாலட்சுமி என்றால் அது காந்தம். நம் உயிர் இருக்கக்கூடிய அந்த காந்தத்தால் தான் இதையெல்லாம் நாம் கவர்ந்து கொள்கின்றோம். ஆனாலும் அதிலே மறைப்பொருளாக சுவை சீதா என்று காட்டுகின்றார்கள். ஆக அந்த சீதா உழுகும் பொழுது மண்ணிற்குள் இருந்து எடுக்கப்பட்டது என்று உயிர் இருக்கக்கூடிய காந்தத்தை மகாலட்சுமி என்று காட்டினாலும் இந்த சுவை
சீதா என்பது இந்த மண்ணிலிருந்து கவர்ந்து கொண்ட சக்தி. இந்த உயிர் தனக்குள் இருக்கக்கூடிய துடிப்பினால் ஏற்படும் வெப்பத்தின் அந்த தணல் கொண்டு தான் கவர்ந்து கொண்ட சக்தியை தன் உடலாக அது அமைத்துக் கொள்கிறது என்பதை நமது உயிர் விண்ணினுடைய அங்கமாக தோன்றினாலும் இந்த பூமிக்குள் விளைந்த சத்தைத்தான் இந்த உடலாக உடல் அமைப்பாக நாம் பெறுகின்றோம் என்பதை இந்த உடலைத்தான் சீதா என்று காட்டுகின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் ராவணன் சீதாவை கவர்ந்து செல்வதாகவும் பின் அதிலிருந்து மீட்ட ராமன் எத்தனையோ போர்களை செய்து இங்கே அரண்மனைக்கு மீட்டுக் கொண்டு வந்தாலும் இந்த உலக மக்களுடைய பார்வையில் சீதா அதனுடைய புனிதத்தன்மையை அங்கே பரிசோதிக்க வேண்டும் என்று இப்படி எத்தனை நிகழ்வுகளை காவியத்திலே காட்டுகின்ற இந்த உலக மக்கள் என்பது இந்த உடலுக்குள் விளைந்த எண்ணில் அடங்காத உணர்வுகள் தான் அது. ஆக புறத்தில் அங்கே பாத்திரங்களாக காட்டியிருந்தாலும் அகத்துக்குள் நமக்குள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளைத்தான் வால்மீகிமா மகரிஷி ஒவ்வொன்றாக உருவமாக்கி அந்த உருவத்திற்குள் அதனுடைய இயக்கங்களை செயலாக்கங்களை நாம் தெரிந்து கொள்ளும் வண்ணம் காட்டுகின்றார். ஆக முதலில் அக்னி பிரவேசம் செய்துதான் அரண்மனைக்கு அழைத்துச் செல்கின்றார்கள். ஆனால் சிறிது காலம் ஆன உடனே அங்கே கர்ப்பம் வரும் பொழுது மீண்டும் இந்த உலக மக்களுக்கு அந்த சந்தேகம் எழுகின்றது. இவ்வளவு நாள் அரக்கனிடத்தில் தான் இந்த சீதா இருந்தது, அதனால் இது ராமனுக்கு உருவான கரு கிடையாது, ராவணனுக்கு உருவானதான் என்று பேசுகின்றார். ஏனென்றால் ராமாயண காவியத்தினுடைய முக்கியமான அம்சமே நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் ஒவ்வொரு நொடி பொழுதும் எத்தனையோ வகைகளில் அவை கடலிலே தோன்றும் அலைகளைப் போன்று மாறி மாறி நம்மை அலைக்கழித்துக் கொண்டே இருப்பதைத்தான் இந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம் எப்படி சீர்படுத்த வேண்டும், அதை எப்படி நாம் புனிதப்படுத்த வேண்டும், அதை எப்படி ஒளியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ராமாயண காவியத்தினுடைய முக்கியமான தொகுப்பு. உலக மக்களுக்கு அந்த சந்தேகம் தோன்றுகிறது என்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் இந்த வாழ்க்கையில் முதலிலே சொன்னது போன்று இந்த தியானத்தினுடைய வழியில் நாம் பின்பற்றி வந்தாலும் கூட இந்த புற உலக வாழ்க்கைகள் கணவனுக்காக, குழந்தைக்காக, என் மனைவிக்காக, என்னுடைய சுற்றத்திற்காக, அவருக்காக, இவருக்காக என்று நாம் அந்த ராமாயண காவியத்தில் சீதாவை எப்படி உலக மக்களுடைய அவருடைய பார்வை சந்தேக கண்ணோடு தவறான நிலைகளிலேயே அவர் உற்று நோக்குகின்றார்களோ, இதை போன்று நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வுமே நம்மை எத்தனை வகைகளில் நம்மை அலைக்கழிக்கின்றது, திசை மாறச் செய்கின்றது. ஆக உலக மக்கள் இப்படி சந்தேகப்படுகின்றார்கள், தன் நாட்டு மக்கள் இப்படி சந்தேகப்படுகின்றார்கள் என்ற நிலை வரும் பொழுது ராமன் அவனுக்கு தெரியும் உண்மை இருந்தாலும் தன் நாட்டு மக்கள் இவ்வாறு சொல்கின்றார்களே என்று கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய சீதாவை காட்டிலே ஒன்றும் சொல்லாமல் விட்டுவிடும்படி தன் சகோதரனான லட்சுமணனிடம் கொண்டு போய் விட்டுவிடு என்று சொல்லுகின்றார். நாமும் இதை படித்திருக்கின்றோம். ஆனால் இது கடவுளுடைய அவதாரம் ஆகையினால் இதை பற்றியெல்லாம் நாம் வேறு வகையாக நாம் சிந்தித்து பார்க்கக்கூடாது என்று நாம் விட்டு விடுகின்றோம். ஆனால் குரு இங்கே இதையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக ஏன் இவ்வாறு காட்டினார்கள்? ராமன் கடவுளுடைய அவதாரம் என்றால் ஒரு கர்ப்பிணி பெண்ணை இவ்வாறு காட்டிலே விடலாமா? ஆனாலும் காவியத்திலே அதனுடைய உள்பொருளாக அந்த காட்டிலே அங்கு வரக்கூடிய ஒரு பெண் தான் சீதாவை வால்மீகியிடம் அழைத்துச் செல்கின்றது. ஆனால் வால்மீகி சீதாவை பார்த்ததும் உண்மையை உணர்ந்து கொள்கின்றார். உண்மையை உணர்ந்து கொண்டாலும் அந்த கருவுற்றிருக்கும் அந்த சீதாவிற்கு ராமனுடைய செயலாக்கங்களையும் அவருடைய தந்தை தசரத சக்கரத்தினுடைய செயலாக்கங்களையும் இந்த உலக இயற்கையினுடைய உண்மை நிலைகளையும் அந்த சீதாவிற்கு செவிவெளி ஓதுகின்றார். என்ற இதனுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுது நமது ஞானகுரு ராமாயணம் என்றால் நாம் அவதார புருஷன்
விஷ்ணுதான் ராமனாக தோன்றினான் என்றுதான் நாம் பக்தி மார்க்கத்தில் நாம் பதிவு செய்து வைத்திருக்கின்றோம். ஆனால் குரு ராமன் என்றால் எண்ணம் என்று இந்த எண்ணத்தினுடைய இயக்கங்களை அதில் உள்ள மூலக்கூறுகளை உணர்த்தியது போன்றுதான் வான்மீகி என்றால். வான்மீகி என்றால் இதை நாம் ஒரு ரிஷி என்ற நிலையில் காவியத்திலே காட்டப்பட்டதல்ல. நாம் இந்த தியானத்தில் எடுக்கக்கூடிய அந்த விண்ணினுடைய ஆற்றலைத்தான் அங்கே வான்மீகி என்றும், அன்றாட வாழ்க்கையில் நாம் துயர்படுகின்றோம் அல்லவா, அந்த துயர்படக்கூடிய நிலைகளைத்தான் சீதா அது எத்தனையோ அல்லல் படுகின்றது, எத்தனையோ வேதனைப்படுகிறது, எத்தனையோ துயரப்படுகிறது என்று நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுடைய சுவைமிக்க நிலைகள் எப்படி படாதவாறு படுகிறது என்பதைத்தான் அந்த நல்ல குணங்களை காத்திடும் நிலையாக அதில் ஒளியான அணுக்களை மகரிஷிகள் ஞானிகள் பெற்ற அந்த துருவ நட்சத்திரம் தனக்குள் பேரருள் பேரொழியாக மாற்றிய அந்த சக்திகளைத்தான் நமக்குள் அதை கருவாக அறிஞான கருவாக தெய்வீக குழந்தையாக உருவாக்கும் வண்ணம் அவர் செவிவழி இதை ஓதுகின்றார். அது ராமனை பற்றி என்றால் எண்ணங்களுடைய இயக்கங்களை பற்றியும், தசரத சக்கரவர்த்தி என்றால் இந்த உயிருடைய இயக்கங்களையும், உலக மக்கள் என்றால் இன்று வாழக்கூடிய இந்த பூமியினுடைய அதாவது வானையில் புவியியல் உயிருடைய தத்துவங்கள் எப்படி இந்த பூவுலகில் வந்த பின் இதிலிருந்து விமோச்சனம் பெறக்கூடிய நிலைகளுக்கு உண்டான வழிகளைத்தான் அவர் ஞானமாக அங்கே சீதாவுக்கு அவர் போதிக்கின்றார். நமது ஞானகுரு நமக்கு எப்படி போதிக்கின்றாரோ அதைத்தான் அங்கே வான்மீகி தனக்குத்தானே உபதேசித்து தான் பெற்ற நிலைகளை அங்கே அவ்வாறு உணர்த்துகின்றார். அதன் வழி இந்த விண்ணுலக ஆற்றல் சீதாவுடைய கருவிலை வளர்கின்றது. இப்பொழுது நாம் தியானத்தில் எடுக்கக்கூடிய சக்திகள் அனைத்துமே அதுதான். நான் தியானம் இருக்கின்றேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, தியானம் செய்கின்றேன், எனக்கு நடக்கவில்லை என்று நாம் எண்ண வேண்டியதில்லை. லவா குசா அதாவது இரட்டை குழந்தைகள் என்று காட்டுகின்றார்கள். அது எதிரொலியாக இயக்கக்கூடிய நிலைகள் தான் இது. அது இந்த எதிரொலியாக இயங்கக்கூடிய நிலைகளை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நமக்கு ஏன் கஷ்டம் வருகின்றது, நாம் தியானம் செய்கின்றோம் இருந்தாலும் ஏன் இப்படி நடக்கின்றது, தியானம் இருந்தாலும் நம்முடைய காரியங்கள் ஏன் தோல்வி அடைகின்றது என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால்தான் நாங்கள் லவா குசா என்று நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகள் எதிரொலியாக இந்த பூமிக்குள் விளைந்த உணவை எண்ணாதபடி நம் நினைவை ஞானிகளின்பால் ரிஷிகளின்பால் செலுத்தினோம் என்றால் அதனுடைய ஞானங்கள் நமக்கு தெரிய வரும். அதைத்தான் அங்கே சுட்டி காட்டப்பட்டு இங்கே சீதாவை பிரிந்த ராமன் வேதனைப்படுவதாக, அல்லல் படுவதாக, நாட்டு மக்கள் சிரமப்படுவதாக, நாடே வேதனைப்படுவதாக அந்த சூழ்நிலையில் அன்று தசரத சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் அதை செய்து அவர் எப்படி இந்த நாட்டை வளர்ச்சி கொண்டு வந்தாரோ அதையே செயல்படுத்த வேண்டும் என்று இங்கே தீர்மானிக்கின்றார்கள். என்றால் அஸ்வமேத யாகம் என்றால் அதர்வன வேதத்திலே காட்டப்பட்டுள்ள நிலைகள். ஆனால் சூட்சுமாக காட்டப்பட்ட நிலை என்றால் ஒன்றிலிருந்து ஒன்றை கொன்று ஒன்றை தின்று இப்படித்தான் நாம் பல கோடி சரீரங்களில் நாம் வளர்ச்சி பெற்று மனிதனாக வந்துள்ளோம். ஆக மனிதனாக வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் மீண்டும் மற்றொன்றை கொண்டு மீண்டும் மற்றொன்றை வேதனைப்படுத்தும் நிலைகளுக்கு செல்லாதபடி அந்த துன்புறுத்தும் நிலைகளை அகற்றி மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளை வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் நாம் செயல்பட வேண்டும். ஆனால் இங்கே சீதாவை பிரிந்த ராமனால் அத்தகைய நிலைகளுக்கு செல்ல முடியாதபடி இப்பொழுது நாம் சொல்லுகின்றமே, என்னால் தியானம் செய்ய முடியவில்லை, என்னால் இந்த வாழ்க்கையை சிரமமாக இருக்கின்றது என்று மீண்டும் மீண்டும் இந்த வேதனை என்றால் விஷம், நம் நல்ல அணுக்களை உணவாக புசிக்கும் நிலைகளாக அந்த வேதனையான அணுக்கள் விளைந்து விட்டால் அதைத்தான் அங்கே அசுவமேத யாகம் என்று. என்றால் அசுவமேத யாகம் என்றால் எப்படி ஒன்றை ஒன்று கொண்டு தின்று நாம் வளர்ச்சி பெற்று வந்தோமோ மீண்டும் வேதனைப்படும் உணர்வை எடுத்தால் அதற்குண்டான சரீரமாக மீண்டும் நாம் மனிதனுக்கு அடுத்து உயர்ந்த நிலை பெற முடியாதபடி கீழான நிலைகளுக்கு செல்ல முடியும். அப்படித்தான் செல்ல வேண்டியிருக்கும் என்பதைத்தான் அங்கே ராமன் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தாரும் தீர்மானிப்பதாக நாம் இந்த வாழ்க்கையில் அடுத்த நிலை எங்கே செல்ல வேண்டும் என்ற நிலையை இழக்கப்பட்டால் எந்த நிலைக்கு போகும் என்பதைத்தான் அஸ்வமேத யாகத்தை அவர் செய்வதாக, அதை நடத்த வேண்டும் என்று விரும்புவதாக அங்கே காட்டுகின்றார். ஆனால் அதை வான்மீகி தெரிந்து கொள்கின்றார். நாளை நடக்க இருக்கிறது என்றால் லவா குசாவை கூப்பிட்டு, நீ யார், நீ எங்கிருந்து வந்தாய், உன்னுடைய மூலம், நீ எங்கிருந்து எந்த மூலத்திலிருந்து வந்தாய் என்ற நிலைகளை எல்லாம் அங்கே சென்று நீ உணர்த்து என்று லவா குசையிடம் சொல்லி அனுப்புகின்றார். அதை இங்கே நீ யார், எங்கிருந்து வந்தாய், மூலம் யார் என்றால்
நாம் எடுக்கக்கூடிய மெய்ஞானிகளுடைய ஞானி, அதாவது மகரிஷியுடைய உணர்வுகள் இந்த தியானத்தின் மூலமாக நாம் எடுக்கப்படும் பொழுது அந்த கஷ்டமான வேதனைப்படும் சந்தர்ப்பங்களில் நம்மை சிந்திக்கும்படி செய்து அந்த சிந்தனை நாம் ஞானிகள் காட்டிய வழியில் செலுத்தினோம் என்றால் நம்முடைய மூலம் எது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த தெரிந்து கொள்ளும் நிலைக்குத்தான் இங்கே லவா குசாவை அனுப்புகின்றார். அவர்களும் இதை போன்று, அதாவது ராமனை பற்றியும் சீதாவை பற்றியும் நாங்கள் எப்படி வளர்ந்து வந்தோம் என்ற நிலையும் ராமனுடைய சரித்திரத்தை பாடுகின்றார். ராமனுடைய சரித்திரம் என்றால் நாம் இந்த மனிதனாக எவ்வாறு உருவானோம், மனிதனாக உருப்பட்ட நிலையில் இன்று எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் விண்ணுலக ஆற்றல் நமக்குள் புகுந்து நம் உடலுக்குள் ஒளியான அணுக்களாக விளைந்தால் அது நம்முடைய சரித்திரத்தையும் நம்முடைய ஜாதகத்தையும் நமக்கு உணர்த்தும். பல உண்மைகளை, அதன் எதிர்மறையான இயக்கம் என்று சொல்வது, நாம் இந்த ஆத்ம சுத்தி செய்யும் பொழுது அது சரியான முறை கொண்டு நாம் அந்த ஆத்ம சுத்தி பயிற்சியை நாம் மேற்கொள்ளும் என்றால், அதாவது சரியான முறை என்றால் வேதனைப்படாது, கோவப்படாது, ஆத்திரப்படாது அந்த அருள்முறைகளை நாம் சுவாசித்தோம் என்றால் லவா குசா நாம் சுவாசித்த தீமையான நிலைகளும் அல்லது நாம் கஷ்டப்படும் நிலைகளையும் அதிலிருந்து மீட்டிடக்கூடிய நிலைகளாக அந்த உபாயத்தை லவா குசா என்று அதான் எதிர்மறையாக எதிரொலியாக பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற நிலையில் அது உண்மையை உணர்த்தும் என்று காட்டுகின்றார். ஆனால் நாம் வேதனைப்பட்டோ ஆத்திரப்பட்டோ சலிப்புப்பட்டோ சங்கடப்பட்டோ அந்த உணர்வோடு நாம் ஆத்மசித்தி செய்தோம் என்றால் தியானம் செய்தும் ஆத்மசித்தி செய்தும் அருள் உணர்வுகளை கவர்ந்தும் பலன் இல்லாதபடி மீண்டும் நமக்குள் அந்த சோக கீதமாகத்தான் வரும். ஆத்மசுத்தியும் செய்கின்றோம், தியானமும் செய்கின்றோம், ஆனாலும் இப்படி வருகிறது என்று அந்த உணர்வுகள் நமக்கு உண்மையை உணர்த்தாது. உண்மை உணர்த்தும் நிலைகளுக்குத்தான் இந்த காவியத்தில் இந்த உட்பொருளை காட்டி அங்கு ராமன் அந்த படை சூழ உலக மக்கள் நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே இந்த சரித்திரத்தை அவர்கள் கூறப்படும் பொழுதுதான் ராமன் சிந்தித்து பார்க்கின்றான். எனக்கும் சீதாவுக்கும் தெரிந்த இந்த உண்மைகள் வேறு யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இவர்கள் இதை கூறுகின்றார்களே, இவர்கள் யார் என்றால் நம் வாழ்க்கையில் பல கோடி நிலைகள் நாம் வளர்ச்சி பெற்று வந்த நிலை எப்படி வந்தோம், இன்று எப்படி வாழ்கின்றோம் என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நமக்கு மட்டும் தெரிந்த உண்மைகளைத்தான் இந்த ஞானிகளுடைய உணர்வுகள், மெய்ஞானிகளுடைய உணர்வுகள் நமக்கு உட்பொருளாக உணர்த்துகின்றது. அது உணர்த்தப்படும் பொழுதுதான் அங்கே ராமன் நீங்கள் யார் என்று அவர்களை அணுகி கேட்கப்படும் பொழுது அவர்கள் ஒன்றுமே சொல்லாதபடி வான்மீகி இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு அழைத்து வருகின்றார்கள். அங்கே வந்த பின் சீதாவை கண்ட பின்புதான் ராமனுக்கு உண்மைகள் புரிய வருகின்றது. அதே சமயத்தில் இந்த நாட்டு மக்கள் நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு உண்மை புரிகின்றது. அப்போ இது தன்னுடைய குழந்தைகள் தானே, நாம் இந்த தியானத்தில் பெற்ற சக்தி நமக்குள் ஒளியான அணுக்களாக இருக்கின்றது, பேரருள் பேரொழியாக நமக்குள் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். ஆனாலும் இதில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் நாம் இந்த உடலுடன் இருக்கின்றோம், இந்த உடல் பற்றுடன் தான் வாழ்கின்றோம். அதைத்தான் அங்கு ஆரம்பத்திலே மகாலட்சுமி என்று சுட்டிக்காட்டி, நீ உலகை அறிய விரும்பினாய் என்றால் இந்த பூமிக்குள் விஜயம் செய்த உயிர் அணுதான் தாய் என்றும் தந்தை என்றும் குழந்தை என்றும் கணவன் என்றும் மனைவி என்றும் இதுதான் இங்கே இப்படிப்பட்ட உருவங்களாக உறவு முறைகளாக நமக்குள் விளைந்து இந்த பூமிக்குள் விளைந்த சத்தே அதனுடைய ஞானமாக நம்மை சுட்டி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் விளைந்த உணர்வுகள் ராமனுக்குள் அது இயங்கப்படும் பொழுது சீதாவை சரி நடந்ததை மறந்து விடுவோம், இனி மீண்டும் அரண்மனைக்கு சென்று நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று சீதாவை அழைக்கின்றார். ஆனால் சீதாவை அழைத்தாலும் அதற்குள் பூமாதேவி இந்த பூமி பிளந்து நீ பட்டது போதும் தாயே என்று சீதாவை இந்த பூமிக்குள் அழைத்துச் செல்வதாக இங்கே காட்டுகின்றார். பட்டது போதும் தாயே என்றால் நாம் ராமாயண காவியத்திலே ஆரம்ப நிலைகள் வேண்டும் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் சீதாவும் ராமனும் காட்டிற்கு சென்று அதிலிருந்து பிற்பாடு எடுத்துக்கொண்டால் பல இடங்களிலே சீதா துயரப்படுவதாகத்தான் காட்டியிருப்பார்கள். எனவே இந்த சீதா என்ற நிலை நம் உடலுக்குள் நாம் அன்றாடம் அல்லல் படும் நிலைகளைத்தான் அது காட்டி, ஆனால் ராமன் மக்களோடு சேர்ந்து சீதாவை காட்டிற்கு அனுப்பினாலும் சீதாவோ தன்னுடைய கணவனை அது உயர்வாகவே எண்ணுகின்றது, அவரை குறைவாக எண்ணவில்லை. அது இதனுடைய உள்பொருள் என்ன என்றால் நாம் இன்று எடுக்கக்கூடிய இந்த தியானத்தின் மூலமாக இந்த உயிர் அதுதான் ஒளியாக இருக்கின்றது, அதுதான் சகலத்தையும் அறிவிக்கின்றது.
அதாவது நமக்கு அறிவிக்கிறது என்றால் நல்லதாக கெட்டதாக எதுவாக இருந்தாலும் அப்படி அது அறிவிக்கின்றது. அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலையில் என்றால் உயிர் விண்ணிலிருந்து தோன்றி பூமிக்குள் விஜயம் செய்து இந்த உடல் பெற்றது. ஆனால் உடல் பெற்ற நிலையில் உயிரை மறந்து விடுகின்றோம், உயிருடைய செயலாக்கங்களை மறந்து விடுகின்றோம். உயிர் எங்கிருந்து வந்தது, நாம் யார் என்பதை மறைந்து விடுகின்றது, மறைக்கப்பட்டு விட்டது. அந்த மறைந்த உண்மைகளைத்தான் நமக்கு இந்த காவியத்தில் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆக இந்த சடலம், இந்த உடல் பூமிக்கு சொந்தமானது, பூமியிலிருந்து உருப்பெற்றது, பூமியிலிருந்து விளைந்தது. ஆனால் அந்த சீதா துயரங்களை பற்றி எண்ணாதபடி எவ்வளவு துயரங்களை சந்தித்தாலும் தன் கணவனுடைய உயர்ந்த நிலையை எண்ணுகின்றது. அதைத்தான் இங்கே விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தது என்று காட்டுகின்றார். விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தது என்றால் அதைத்தான் நம்ம இப்பொழுது தியானத்திலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், நாங்கள் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப நம் உயிரான ஈசனிடம் நாம் வேண்ட அதுதான் விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்ததாக இந்த உடலுக்குள் விளைந்த சுவைமிக்க நிலையாக சீதா அங்கே துயரப்பட்டது என்ற நிலைகளை நாம் விடுத்துவிட்டு இந்த பூமிக்குள் உரு பெற்றாலே, மனித உடல் பெற்றாலே துயரம்தான். ஆகவே அந்த துயரத்தை நாம் எண்ண வேண்டியதில்லை, அந்த துயரத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் அந்த காவியத்திலே தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டு அந்த விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்த நிலைகள் உயிரோடு ஒன்றி அது சொர்க்கம் அடைவதாக காட்டுகின்றார்கள். இந்த உடல், இந்த சடலம் பூமிக்குள் மண்ணுடன் மண்ணாவதாக காட்டுகின்றார்கள். என்றால் இந்த உடலுடன் நாம் நீடித்த நாள் வாழ முடியாது, யாரும் இருக்கவும் முடியாது, அப்படி இருந்தவரும் இல்லை. ஏன்னா இந்த உடல் நமக்கு சொந்தம் அல்ல, நமக்கு சொந்தமானது இந்த உயிர் ஒன்றுதான். அதனாலதான் மகாலட்சுமி, இந்த உலகை அறிய விரும்பினாயே, இங்க இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா, பட்டது போதும் தாயே என்று. பட்டது போதும் தாயே என்றால் இதிலிருந்து விலகி செல்லக்கூடிய நிலை அல்ல, அது விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்து சுவைமிக்க நிலையாக நாம் அதை உருவாக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த பூமிக்குள் நாம் விஜயம் செய்திருக்கின்றோம், இந்த மனித சரீரத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த மனித சரீரத்தில் வரக்கூடிய துயரங்களோ துன்பங்களோ இது எல்லாமே அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலையாக, ஒளியின் நிலையாக நம் உணர்வுகள் மாற வேண்டும். அந்த சீதா அந்த துயரத்தை எண்ணாதபடி தன் கணவனையே எப்படி எண்ணியதோ இதை போன்று நாம் நம் குருநாதர் காட்டிய வழியில், இது ஏதோ பக்தி என்ற நிலையில் அல்ல, இதனுடைய உள்பொருள் இதுதான். நம்முடைய பற்று பக்தி அல்ல, பற்று, நம்முடைய பற்று உயிர் பற்றாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அதான் நம்முடைய நாட்டு மக்களுடைய உணவின் கொப்ப ராமன், அவனுடைய செயலாக்கங்கள் மாறுகின்றது. அதனால்தான் இந்த பூமிக்குள் விஜயம் செய்த உயிர் கடவுளாக இருந்தாலும் நுகர்ந்த உணர்வுகள் எண்ணங்கள் எதை நுகர்ந்தமோ அதுவே இயக்க சக்தியாக மாறும் என்பதை சுட்டி காட்டப்பட்டு, அதனால்தான் ராமன் சீதாவுடைய நிலையை அறிய முடியாதபடி காட்டிற்கு அங்கே கர்ப்பிணியாக இருப்பதை காட்டில் கொண்டு விடச் சொல்கிறான். என்றால் இந்த வாழ்க்கையில நாம் எத்தனையோ வெறுப்படைகின்றோம், எத்தனையோ விரக்திகள் வருகின்றது, எத்தனையோ என்ன வாழ்க்கை என்றெல்லாம் நாம் சில நேரம் சிந்திக்கின்றோம். அது போன்ற நிலைகளைத்தான் அங்கே காட்டிற்குள் கொண்டு விடுவதாக காட்டி இந்த உள்பொருளை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த உடல் பற்று நமக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து கொண்டு உடலில் தான் வாழ்கின்றோம், உடலில் இருந்து தான் உயர்ந்த உணவை எடுக்க முடியும். அதனால்தான் அங்கே சீதா என்று காட்டுகின்றார். மகாலட்சுமி சீதா, மகாலட்சுமி என்பது நம் உயிரில் இருக்கக்கூடிய காந்தத்தினுடைய செயல், சீதா என்பது இந்த பூமிக்குள் விளைந்த சத்தை நாம் நுகர்கின்றோம். ஆனால் அந்த உணவின் இயக்கமாக சென்று விட்டால் மீண்டும் பிறவிக்குத்தான் வர வேண்டும். அதைத்தான் அங்கே ராமன் அரண்மனைக்கு மீண்டும் அழைத்து செல்வதாக காட்டுகின்றார். ஆனால் அப்படி அழைத்து செல்ல முடியாது. அதைத்தான் நாம் என்ன செய்கின்றோம் இந்த தியானத்திலே, நான் நினைத்தேனே நடக்கவில்லையே, நான் எண்ணினேன் கிடைக்கவில்லையே, நான் ஆசைப்பட்டேன் கிடைக்கவில்லை என்றால் அதை நீடித்து நிலைத்து இருப்பதல்ல. அதற்காக நாம் போராடி கொண்டிருந்தால் அந்த கடைசியில் எப்படி ராமன் அணுகி, சரி தவறுகளை நான் உணர்ந்து விட்டேன், இனி அரண்மனைக்கு சென்று மகிழ்ச்சியாக வாழலாம் என்றால் இது போன்று இந்த வாழ்க்கையில் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம்ம எதையாவது தவறுகளை இழைக்க செய்யும். மகாபாரதத்திலே தர்மன் எப்படி சூதாட்டத்தில் சிக்குகின்றன, இதுபோன்று இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சூதுகளில் நாம் சிக்கிக் கொண்டுதான் இருப்போம். அதைத்தான் அங்கே காட்டுகின்றார். ஆக இந்த சூதிலிருந்து நாம் விடுபட்டு இந்த உலக வாழ்க்கையினுடைய பிடிப்பிலிருந்து விடுபட்டு, அதாவது விடுபட்டு என்று சொன்னால் இதனுடைய அர்த்தம்
வெறுத்து போய் விலகி செல்வதல்ல, தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் அந்த சீதா சுவை, அந்த சுவைமிக்க நிலையாக உணர்வுகளை ஒளியாக மாற்ற வேண்டும். மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக உயிரோடு ஒன்ற வேண்டும். அதைத்தான் கடைசியிலே அங்கே நம் காவியத்திலே காட்டப்படும் பொழுது எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை நமக்கு தெளிவாக உணர்த்தாதபடி கடவுளுடைய அவதாரம் என்று சுட்டிக்காட்டி மகாலட்சுமியும் விஷ்ணுவும் பூமிக்குள் வந்தார்கள். மனித வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை காட்டினார்கள். மீண்டும் அவர்கள் விண்ணுக்கு சென்று விட்டார்கள் என்று சாதாரணமாக சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய உள்பொருள் இதுதான். இந்த வாழ்க்கையை, மனித வாழ்க்கையை துயரங்கள் சூழ்ந்ததுதான். இந்த துயரங்களுக்காக நாம் நம்முடைய எண்ணங்கள் உணர்வை செயல்பட்டால் அதிலிருந்து எக்காலமும் விடுபட முடியாது. ஆகவே அந்த துயரங்களை நீக்கிய ஏகாந்தமாக விண்ணுலகம் சென்று வாழக்கூடிய நிலையைத்தான் நாம் ஆசைப்பட வேண்டும். அதையேதான் ஈஸ்வரப்பற்ற ஒரு பாடலிலே தாயற்ற குழந்தையை தாயாகத்தான் வளர்ப்பதற்கு இந்த தரணி அகண்ட அண்டத்திற்கு உண்டான சக்தி தான் ஒவ்வொரு நிலைகளிலும் உங்களுக்கு வழிகாட்டுகின்றோம். அதே போன்று பிள்ளையை சுமக்கும் தாய்மையை போல் சுமந்து கொண்டான், வாழ்ந்தான், வளர்த்தான், அந்த இறை குணத்தை வளர்ந்தானே என்று ஒரு கர்ப்பமுற்ற தாய் தன் குழந்தையை 10 மாதம் சுமந்து அதை பெற்றெடுக்கும் வரையில் எத்தனை வேதனைகள் படுகின்றது. ஆனால் வேதனைகளை நினைத்து யாரும் திருமணம் செய்யாமல் இருப்பதில்லை, கர்ப்பமாகாமல் இருப்பதில்லை, குழந்தை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதில்லை. அந்த 10 மாத காலமும் குழந்தை பெறும் வரையிலும் தாய் தன் குழந்தையை எண்ணித்தான் ஆனந்தமான நிலையில், மகிழ்ச்சியான நிலைகளில் அந்த குழந்தையை எண்ணியே அந்த வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்கின்ற இதை போலதான் இந்த மனித வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அதனுடையெல்லாம் நாம் சண்டைக்கு சென்று போர் முறைக்கு சென்று ஏன் இப்படி வருகின்றது, ஏன் எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது, ஏன் என் உடலுக்கு வலிக்கின்றது, என் உடலில் நோய் ஏன் வருகின்றது, என் தலை ஏன் வலிக்கின்றது, ஏன் எப்படி என்று இதிலே சதா மோதி அதிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்காமல் அதிலிருந்துதான் நாம் விலகி நிற்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் இருந்தல்ல, துன்பத்திலும் துயரத்திலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும். அந்த விலகி நிற்பதற்குத்தான் நமக்கு இந்த தியான பயிற்சியை நமக்கு குரு கொடுக்கின்றார்கள். இந்த தத்துவங்களும் அதைத்தான் சொல்லுகின்றது. ஆகவே இந்த வால்மீகி மகரிஷி எதை இந்த மனித குலம் இந்த உடலுக்கு பின் அடைய வேண்டும் என்று அந்த உணர்த்திய பேருண்மையை இன்றைய தியானத்தில் நாம் அந்த உணர்வை முன்னிலையில வைத்து வால்மீகி மகரிஷியால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மெய்ஞானத்தை நாம் உணர்ந்து பட்டது போதும் தாயே என்ற நிலைகளாக நாம் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையும் வேதனைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு என்றுமே உயிரோடு ஒன்றி ஞானிகளோடு மகரிஷிகளோடு ஒன்றி இனி அடுத்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம். என் உடல் அருள் உணர்வுகள் பெறுகின்றது. அதான் லவாக்குசா என்று வான்மீகி வந்து ஓதவில்லை. நாம் எடுக்கக்கூடிய மகரிஷி ஞானிகள் உணர்வுகள் தான் நமக்குள் அது ஞானமாக நமக்குள் ஓதும். அதான் உள்பொருளை நாம் அறிய வேண்டும் என்று சொல்வது, அதான் உள் உணர்வு என்று சொல்வது. அதனால்தான் மகரிஷியுடன் தொடர்பு கொள்ளுங்கள் என்றும் சொல்லுகின்றோம், ஞான குருவுடன் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றோம். அவருடன் தொடர்பு கொண்டால் அந்த வான்மீகி மகரிஷி சீதாவுக்கு எப்படி அந்த ஞானத்தை ஓதினார், நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு, நம் உடலில் விளைந்த சுவைமிக்க நிலைகளுக்கு அந்த ஞானத்தின் உணர்வை ஊட்டப்படும் பொழுது இந்த உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே உயிரோடு ஒன்றி அந்த சீதா எப்படி தன் கணவனோடு இணைந்து, அதாவது விஷ்ணுவோடு இணைந்து உயிரோடு இணைந்து அழியா ஒளிநிலை பெற்றதோ அதுதான் அந்த இடத்தில் நாம் புரிய வேண்டும். என்றால் நாம் சீதா என்றால் உடல் என்று உடலை பற்றி குழப்ப வேண்டியதில்லை. உடலுக்குள் விளைந்த சத்து அதான் உணர்வு என்று சொல்வது. உயிர் ஆன்மாவிலே சேரக்கூடிய சத்து அதுதான். உடலில் விளைந்த சத்து அந்த உடல் அது மண்ணுடன் மண்ணாகி விடுகின்றது. அதனால்தான் நாம் தியானத்திலே முன்னோர்கள் மூதாதைகளை உடல் பெறும் உணர்வுகளை அங்கே கரைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆனால் உடலை விட்டு பிரிந்தவர்களை அங்கே கரைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கையிலே நாம் இந்த உடலுடன் வாழும் பொழுது அதை கரைக்க முடியும். கரைத்து விட்டு நாம் உயிரோடு ஒன்றி ஒளியாக வாழ முடியும். அத்தகைய பயிற்சி தான் நாம் எடுக்கக்கூடிய இந்த தியானமே. இந்த தியானத்தில் மட்டுமல்ல, இந்த தியானத்தில் அந்த பயிற்சி எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்க்கையில மோதக்கூடிய மற்ற எல்லா நிலைகளிலிருந்து விடுபடும் நிலையாக நாம் இந்த அருள்வுணர்வை பெற்றோம் என்றால் இந்த உடல் பற்றி நமக்கு சிறுக சிறுக குறைகின்றது. இந்த உணர்வுகளை எடுத்து நாம் இந்த வாழ்க்கை வழி நடந்தாலே எவ்வளவு மகிழ்ச்சி வருகின்றது, எவ்வளவு பேரானந்தம் வருகின்றது. நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைதி கொண்ட நிலையில் இனிமையானதாக
ஏகாந்தமாக, அதாவது எதை பற்றியும் நாம் சஞ்சலமோ சங்கடமோ சலிப்போ அடையாது. நான் அருள் உணர்வுகளை பெறுகின்றேன், அருள் உணர்வுகள் எனக்குள் விளைகின்றது. அந்த அருள்ஞான குழந்தையாக என் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே உயிரோடு ஒன்றி உயிரினுடைய படைப்புகளாக ஒளியின் சுடராக எனக்குள் பெருகின்றது. அதை நான் உருவாக்குவேன், அதை என்னால் உருவாக்க முடியும், அதுதான் எனக்கு வேண்டும் என்று மார்க்கண்டேயன் உயிரை பற்றி கொண்டது போல அந்த உயிரை பற்றிடும் நிலையை வரப்படும் பொழுது நமது உயிர் தான் ஈசனாக இருந்து அந்த யமனுக்கு அது தண்டனை கொடுத்து இந்த வேதனையிலிருந்து மீண்டும் மீண்டும் இந்த உடல் பெறும் அல்லல் படும் நிலையிலிருந்து அந்த யமனுக்கே தண்டனை கொடுக்கும் நிலைகளாக அங்கு சுட்டி காட்டப்பட்டு நாம் என்றுமே உயிரோடு ஒன்றி மகிழ்ந்து 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 வாழ முடியும் என்று ராமாயண காவியம் காட்டுகின்றது. ஞான குருவின் அருளால் வால்மீகிமா மகரிஷியின்பால் நாம் நினைவை செலுத்தி இன்றைய தியானத்தை அந்த பயிற்சியாக எடுத்து நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு, அதாவது அந்த சீதா என்ற சுவைமிக்க நிலைகளுக்கு, அது விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தது போன்று நாம் உயிரோடு ஒன்றி மகரிஷி ஞானிகளோடு ஒன்றி இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம், பேரானந்த பெருமகிழ்ச்சி கொண்டு வாழ்வோம். வாழ்க்கை என்பது மகிழ்ந்து வாழ்வதற்குத்தான். வேதனைப்பட்டோ துயரப்பட்டு கொண்டோ சஞ்சலப்பட்டு கொண்டோ சங்கடப்பட்டு கொண்டோ இன்று போய்விட்டது, நாளை என்ன ஆகுமோ, நாளை கழித்து என்ன ஆகுமோ, என் குடும்பம் என்ன ஆகும், என் குழந்தை என்ன ஆகும் என்று எதிர்காலங்களை பற்றி நாம் இப்படியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்காதபடி அருள் உணர்வுகளை நான் பெறுகின்றேன், அருள் உணர்வுகளை நான் எனக்குள் வளர்ப்பேன், அதற்குத்தான் நான் தியானம் செய்கின்றேன், அதற்குத்தான் ஆத்மசித்தி செய்கின்றேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கை, அதுதான் என்னுடைய லட்சியம் என்று இதை முன்னிலைப்படுத்தி நாம் வாழ்ந்தோம் என்றால் இந்த மனிதர்களுடன் நாம் உறவாடும் பொழுது எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் நம்மை அறியாது தாக்குகின்றது. ஆனால் அதற்கு பதிலாக மகரிஷிகள் ஞானிகளோடு தொடர்பு கொண்டோம் என்றால் அந்த துன்பங்களிலிருந்து நம்மை விடுபடை செய்கின்றது. நமது வாழ்க்கை அருள் வாழ்க்கையாக அறிஞான வாழ்க்கையாக அமைகின்றது. அந்த வாழ்க்கையை நாம் இனி வாழ்வோம். அந்த சக்தி பெற நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு, அந்த சீதா என்ற நிலைகளுக்கு பேரருள் பேரொழியாக நாம் பெற செய்யப்படும் தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் நினைவை செலுத்தும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எந்த அளவிற்கு நாம் மீண்டும் மீண்டும் நம் உயிரான ஈசனிடம் வேண்டி நம் குரு காட்டிய நிலைகளை பட்டுடன் பற்றி குரு சொன்ன அந்த வாக்கின் பிரகாரம் அதை அருமையான வாக்காக ஏற்றுக்கொண்டு நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு அதை பெற செய்கின்றோமோ அதுவே விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்ததுக்கு ஒப்பாகின்றது. நம் உயிரோடு ஒன்றிய நிலைகள் அது. அதாவது நாம் உடலை உருவாக்கிய அணுக்கள் அந்த உடல் உறுப்புகள் என்று நம் நினைவை செலுத்தினாலும் அதையெல்லாம் நாம் இந்த சரீரத்திலே குழந்தையாக பிறந்ததிலிருந்து பல கோடி சரீரங்கள் இருந்து எடுத்து விளைய வைத்ததுதான் அது. அதனால அதை 33 கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்லுகின்றார். நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களைத்தான். ஏன்னா அதை நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு, பகைமை ஊட்டக்கூடிய நிலையில் உண்டு, வேதனைப்பட்டது உண்டு. அது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த உடல். அது இந்த உடலுக்குள் அதை அனைத்துமே மீண்டும் மீண்டும் துயரப்படாது, ஒன்றுக்கொன்று போர் செய்யாது, கலக்கம் இல்லாது. அதனால் கல்யாண ராமா என்று அந்த துன்புறுத்தக்கூடிய உணர்வுகளை நீக்க வேண்டும் என்று என் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு நான் எந்த துன்பத்தையும் விளைவிக்க மாட்டேன். என் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே அந்த அருள் உணர்வுகளை பெறச் செய்வேன். என்னை அறியாது என் உடலுக்குள் எந்த அணுக்களுக்கும் நான் துன்புறுத்தக்கூடாது என்பதை நாம் ஒரு கங்கணமாக கட்டிக்கொண்டால் அதுதான் கல்யாண ராமா. மகிழ்ச்சியூட்டும் உணர்வு. அந்த மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளை நாம் இந்த உடலுக்குள் படைக்க வேண்டும். அப்படி படைக்கக்கூடியதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அது பெற வேண்டும் என்று நமது குரு தெளிவாக அந்த பயிற்சியாக கொடுத்திருக்கின்றார். அது அந்த சுவைமிக்க நிலைகளாக நாம் படைத்து கொடுக்க வேண்டும். அதனால்தான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் சிறுகுடல் பெருகுடல் முழுவதும் படர வேண்டும். அது உருவாக்கிய அணுக்கள் பெறவே எல்லாம் அந்த சக்தி பெற வேண்டும் என்றால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் சாப்பிட்ட ஆகாரத்தை நல்ல சத்தாக நல்ல ரத்தமாக அது மாற்றினால் உடல் ஆரோக்கியத்தோடு வாழலாம் என்றால் உடல் ஆரோக்கியத்தோடு எவ்வளவு நாள் நாம் வாழ முடியும்? நாம் நினைக்கலாம் வாழும் வரை, எந்த நாள் வரை? அதைத்தான் அங்கே காவியங்கள் காட்டுகின்றது. அதற்குத்தான் நாம் ஞானத்தினுடைய உபதேச அந்த மூலக்கூறுகளை நாம் அறிதல் வேண்டும். அந்த உபதேசத்தில் உள்ள மூலக்கூறுகளை நாம் தெரிந்து கொண்டால் உடல் உறுப்புகளுக்கு ஏன் குரு இந்த சக்திகளை பெறச் செய்கின்றார், எந்த நோக்கத்திற்காக பெறச் செய்கின்றார், நாம் செய்யக்கூடிய நோக்கத்தினுடைய பின் விளைவுகள் எவ்வாறு,
என்பதை மூலத்தை தெரிந்து கொள்ள, மூலத்தை தெரிந்து நாம் தியானித்தோம் என்றால் தலைவலிக்கோ, மேல் வலிக்கோ, வயிறு வலிக்கோ, கை வலிக்கோ, கால் வலிக்கோ, அல்லது இந்த உடலுக்கோ அல்லது குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கோ நாம் தனித்தனியாக எண்ணி தியானம் இருக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. அருள் உணர்வுகளை பெற்றால் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே அருஞானம் பெறுகின்றது. அருஞானம் பெற்றால் ஒவ்வொரு அணுவுமே பேரருள் பேரொழியாக இந்த ஆலயங்களிலே திரையை நீக்கி அங்கு தீபாராதனை காட்டப்படும் பொழுது எப்படி பொருள் தெரிகின்றதோ இது போன்று இந்த ஒளி கொண்டு இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இருளை எளிதாக நீக்கிவிடலாம். அதை இருளை போக்கும் நிலைக்குத்தான் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களிருந்து ஒளியான சக்திகளை கொடுப்பது. ஆகவே அந்த முறைப்படி நாம் தியானம் செய்வோம். ஆனால் சாமி இப்படி எல்லாம் சொல்லி இருக்கின்றாரே, நம் உடலிலே நோய் வந்தால் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்று அதை மட்டும் திரும்ப திரும்ப அதை எண்ணிக்கொண்டிருக்காது. காவியத்தில் காட்டப்பட்ட ரிஷிகளால் உணர்த்தப்பட்ட மூலக்கூறுகளை அறிந்து மெய்ஞானம் பெற்று மெய்ப்பொருள் காணும் திறன் பெற்று அத்தகைய நிலைகளாக நாம் வளர்ந்து உலகுக்கு எடுத்துக்காட்டாக நாம் வளர்வோம். வளர வேண்டும் என்ற நிலையில் ஏன் நம்மால் முடியாத அந்த வான்மீகிமா மகரிஷி வேடனாக இருந்தவன், கொலைகாரனாக பல குற்றங்கள் செய்தவன், அவனுக்கு அந்த தகுதி கிடைத்து அந்த நிலை அவன் எப்படி வானை நோக்கி ஏங்கி பெற்றானோ அந்த வானில் அவன் சுவாசித்த ஒளி அவனுடைய வாழ்க்கையை மகானாக ரிஷியாக அவனை மாற்றியது. அதை போன்றுதான் நம்முடைய சந்தர்ப்பம். அத்தகைய நிலைகள் பெற நாம் தியானிப்போல் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு ஞான குருவினரால் வால்மீகிமா மகரிஷியுடைய அருளால் இந்த அழிஞானத்தை நாம் உணவாக கொடுப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. வான்மீகிமா மகரிஷியால் உணர்த்தப்பட்ட கல்யாண ராமா என்று அந்த மகிழ்ச்சியூட்டக்கூடிய உணர்வுகளை ஒளியான அணுக்களாக உருப்பெறுவதற்குத்தான், அந்த மகிழ்ந்து வாழும் சக்தியை பெறுவதற்குத்தான் நாம் இப்பொழுது உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு
அந்த சக்தியை நாம் பாய்ச்சுகிறோம் என்று நாம் ஆனந்தமான நிலையில் நாம் தியானிப்போம். மகிழ்ந்து மகிழ்ந்து நாம் தியானிப்போம். உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே மகிழ்ச்சி வர செய்வோம். சிறிது நாள் இதை செய்து பார்த்தாலே நம் உடலுக்குள் எத்தகைய அற்புதங்கள் ஏற்படுகின்றது, நம் உணர்வுகளுக்குள் எவ்வாறு இந்த வாழ்க்கையில் நாம் இந்த உடல் பற்று, இந்த புவியின் பற்று என்று சொல்லுகின்றமே, இதையெல்லாம் எப்படி நம்மிடமிருந்து அகலுகிறது என்று இந்த உணர்வுகளுக்குள்ளும் இருள் சூழும் நிலைகளை அது எவ்வாறு அகற்றுகின்றன என்பதை உணர முடியும். அந்த உயிரோடு ஒன்றி ஏகாந்தமாக மகரிஷிகளோடு ஒன்றி வாழப்படும் பொழுது நாம் இந்த உலகத்திலே, இந்த உடலிலே வாழ்ந்தாலும் அந்த சீதா அந்த துயரத்தை எண்ணாதபடி அந்த விஷ்ணுவையே எண்ணிக்கொண்டிருந்தது என்று வான்மீகர்கள் உணர்த்தப்பட்டது போன்று நாம் இந்த வாழ்க்கையிலே இந்த பக்தி மார்க்கத்திலும் மற்ற எல்லா மார்க்கங்களும் இதைத்தான் சுட்டி காட்டுகின்றது. தெய்வத்தையே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும், கடவுள்தான் அனைத்தும் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அந்த தெய்வம், அந்த கடவுள் நமக்குள் எவ்வாறு இருக்கின்றது, அந்த சக்தியை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், அதனுடன் இரண்டரை கலந்து அதுவாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் வால்மீகி மகரிஷி உணர்த்திய ராமாயண காவியத்தில் சொல்லப்பட்ட பேருண்மை. அந்த நிலையை நாம் பெறுவோம். அத்தகைய சக்திகளை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு உணவாக கொடுப்போம். ஒரு நொடி பொழுது நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம். மகிழ்ச்சியாக நிச்சயமாக நம்மால் வாழ முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. அந்த லவா குசா என்ற பாத்திரத்தினுடைய முக்கியமான அம்சம்தான் நாம் கருமணிகள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி இணைக்க செய்வது. என்னால் குரு இதையெல்லாம் ஒரு பயிற்சியாகவே நம்மை செயல்படுத்தி பார்க்கும்படி சொல்லி இருக்கின்றார். ஆக மற்றவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் சரி, இந்த உடல் வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நம்முடைய கண்ணின் நினைவு அந்த விண்ணுலகில் இருக்க வேண்டும். அதைத்தான் சீதாவிற்கு வான்மீகி வானுலக ஆற்றல் எடுத்து ஓதியதாக வான்மீகி மகரிஷி அல்ல. நம் கண்ணின் நினைவை விண்ணிலை செலுத்தி நம் குருநாதர் காட்டிய வழி இந்த துருவ நட்சத்திரத்தின் நினைவை செலுத்தினால் நாம் வானை நோக்கி ஏகுகின்றோம். நாம் ஏகக்கூடிய அந்த உணர்வு, அந்த ரிஷியினுடைய உணர்வு சீதா அந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த அருள் ஞானத்தை, மெய்ப்பொருள் காணும் திறனை நமக்கு அது உபதேசிக்கும். லவா குஷா, நாம் யார், நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், என்ன செய்ய வேண்டும், இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திலே, அந்த கணத்திலேயே அதற்குண்டான உபாயமாக மற்றவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் சரி, அல்லது நம்மை மற்றவர்களோ தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் சரி, அல்லது இனி இதற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று திகைத்து நின்று கொண்டிருந்தாலும் சரி, நம் கண் கருமணியில் இத்தகைய துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெறலை நம் குருநாதர் காட்டிய அருள்வழியிலே அந்த வான்மீகியால் உணர்த்தப்பட்ட அந்த பேர் உண்மைகள் படி நாம் நினைவுகளை விண்ணிலை செலுத்தி வானை நோக்கி ஏகினம் என்றால் லவா குசா அந்த எதிர் ஒளியாக இந்த மெய்ப்பொருள் காணும் திறனாக வரும். அதைத்தான் உயிரை கடவுளிலே இந்த ஓடாத ஆட்டவை ஓட வைத்தார் குருநாதர் என்று சொல்லப்படும் பொழுது அந்த ஆட்டோக்காரன் அந்த டிரைவருடைய காதிலே அவனுடைய பதிவு இந்த ஆட்டோ ரிப்பேர் ஓடாது என்று வைத்திருந்தாலும் அந்த செவிக்குள் ஓடும் 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 என்று அந்த குருவினுடைய வாக்கு ஒளிகளாக எழும்பப்படும் பொழுது அந்த உணர்வு செயலாகி அந்த ஓடாத ஆட்டை எப்படி இயங்குகின்றது, இதை போன்று நாம் இந்த வாழ்க்கையில் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும், துயரப்பட்டுக் கொண்டிருக்கும், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும், சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கும், நம்ம ஐயா ஆட்டி படைக்கும் பகைமைகளோ இது போன்ற எத்தகைய
மனித வாழ்க்கையில் இன்னதென்று சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் அதை நம்மால் மாற்ற முடியும். நமக்கு அந்த திறன் உண்டு. அத்தகைய சக்தியைத்தான் நமது குரு கொடுக்கின்றார். அதைத்தான் வால்மீகி நமக்கு சாதாரண மனிதனும் அந்த நிலை பெற முடியும், தகுதி உண்டு என்று காவியத்தின் மூலமாக நமக்கு வழிகாட்டுகின்றார். அது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நம் கண் கருமணிகளிலே இணைப்போம். வான்மீகி மாமகர்ஷியால் உணர்த்தப்பட்ட அந்த லவா குசா என்ற பேரருள் பேரொழியாக ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த அறிஞானத்தை நாம் ரிஷிகளுடன் ஞானிகளுடன் தொடர்பு கொண்டு பெறுவோம். அருள் வழி வாழ்வோம். அந்த சக்தி நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் பெற குருநாதர் காட்டிய வழியில் பயிற்சியாக நாம் தியானமாக எடுத்துக்கொள்வோம். கண்களை மூடி இருந்தாலும் சரி, கண்களை திறந்திருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்தில் நாம் அந்த ரிஷிகளுடன் ஞானிகளுடன் ஒரு நட்சத்திரத்துடன் தொடர்பு கொள்ள முடியும். அந்த சக்திகளை நாம் எளிதில் பெற முடியும். இது வெறும் சொல்லாக அல்ல, ஞானகுரு உபதேச வாயிலாக அவர் படிப்பறிவு இல்லாதவராக இருந்தாலும் காற்றில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்திகளை தனக்குள் பெற்று இந்த உயர் ஞானத்தை, மெய்ஞானத்தை, மறைந்த உண்மைகளை அவருக்கு குருநாதர் சொல்லிக் கொடுத்து அவர் சொல்லவில்லை, அந்த உணர்வுகளை உணர்ந்து சொல்லுகின்றார். அதை போன்று நாம் இதை பழக்கப்படுத்தினால், பயிற்சி செய்து கொண்டால் நமக்கும் அந்த உண்மை புரியும். அந்த ராமாயண காவியத்திலே ராமனுக்கும் உண்மை புரிகின்றது, நாட்டு மக்களுக்கும் உண்மை புரிந்தது என்று சொல்வோம். நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது வரும். இந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே உயிரோடு ஒன்றி மிக மிக வலுகொண்டதாக, சக்தி வாய்ந்ததாக மாறும். ஆக ஒரு மனிதன் 10 பேர், 100 பேர், 1000 பேர் சேர்ந்தால் எப்படி வலு கூடுகின்றதோ, இதை போன்று நம் உடலுக்குள் ஒன்று கொண்டு எதிர்மறையாக இயங்கக்கூடிய அந்த உடலுக்குள் அணுக்களுடைய போராட்டங்களை நாம் சமப்படுத்தி, அந்த அகசியின் இந்த பூமி எப்படி சமப்படுத்தினாலும் அதுபோன்று நாம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை சமப்படுத்தி என்றால் அடக்கி என்று பொருள் அல்ல. இந்த அருள் உணர்வுகளை கோவிலிலே விளக்கை போட்டு அந்த வெளிச்சத்தால் இருளை எப்படி அகற்றுகின்றார்களோ அந்த ஒளியான உணர்வுகள் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு நாம் செலுத்த இந்த இருள் அகலம், அந்த அணுக்களும் மகிழ்ச்சி பெறும். உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் மகிழ்ச்சி பெற்றால் நம் உடலிலே எத்தகைய நோயும் வராது, எத்தகைய துன்பம் வராது, எத்தகைய வலியும் வராது, எத்தகைய வேதனை வராது, எத்தகைய சங்கடம் வராது, எத்தகைய சந்தேகம் வராது. எல்லா அணுக்களும் உயிரோடு தன்னிச்சையாக ஒன்றுபடும். எல்லா அணுக்களும் உயிரோடு ஒன்றி விண்ணுலக ஆற்றலை எடுக்க ஆரம்பிக்கும். இந்த உடலே ஒளிமயமாக, ஜோதிமயமாக, பிரகாசமாக ஆகும். ஒரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சின் பாகம் உள்ள எலும்புகள் முழுவதும் படர்ந்து விழா எலும்புகளில் படர்ந்து, குருத்தெலும்புகளில் படர்ந்து, அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து அந்த ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்திலுமே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து துருவ நட்சத்திரத்தின் ஒளியான அணுக்களாக எங்களுக்குள் உருவாக அருள்வாய் ஈஸ்வரா. ஞான குருவின்பால் நினைவை செலுத்தி, வால்மீகி மகரிஷின்பால் நினைவை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி சுபமிக்கதாக, மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக, கல்யாண ராமனாக எல்லாவற்றையும் அரவணைத்து அருள் ஆனந்த பெறச் செய்யும், பேரானந்த பெறச் செய்யும் அந்த சக்தியாக இந்த தியானத்தில் கலந்து கொண்டோர் அனைவரது ஊன்களிலும் அந்த சக்தி படர்ந்திட, அவர் குடும்பத்தார் அனைவரும் அந்த சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா.
ஒவ்வொரு நொடி பொழுதும் இனி எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்து மகிழ்ந்து அந்த மகரிஷியின் அருள்வட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இந்த பேரானந்த பெருமகிழ்ச்சி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. நாம் யாரையோ கேட்கவில்லை, நம் உயிரான ஈஸ்வரிடம் கேட்டு நாம் நமக்குள் அந்த மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வை உருவாக்குகிறோம் என்றுதான் பொருள். ஈசன் அதை நமக்கு பெற்றுத் தருவான், சாமி பெற்றுத் தருவார், யாரோ பெற்றுத் தருவார் அல்ல. நம் உயிர் நெருப்பு அந்த மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வை இப்பொழுது நாம் உருவாக்குகின்றோம். அந்த அருள் ஒளியிலை நமக்குள் நாம் இப்பொழுது உருவாக்குகின்றோம். நான் உருவாக்குகிறேன் என்று நாம் தான் அதை செயல்படுத்த வேண்டும். அதைத்தான் நான் யார் தான் யார், இந்த உயிர், இந்த உடல், இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வுகள், தன்னைத்தான் அறிதல் என்ற நிலையில் இந்த உயிர் வேறல்ல தான் வேறல்ல என்ற நிலைகளுக்கு வந்துவிட்டால் அவனுடன் நாம் அவனாக இணைகின்றோம். அவனுடன் அவனாக இணைந்த அந்த அருள் ஒளி கூட்டத்துடன் துருவ நட்சத்திரத்துடன் சப்தரிஷி மண்டலம் நாம் இணைகின்றோம். அந்த சக்தியைத்தான் நாம் இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளை நாமும் மகிழ்ந்து வாழ்ந்து அனைவரையும் மகிழச் செய்வோம். குருவிற்கும் மகரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் அந்த மகிழ்ச்சியை நாம் காணிக்கையாக சமர்ப்பிப்போம். மகிழ்ந்து வாழ்வோம். மீண்டும் நமக்குள் சந்தேகமோ கலக்கமோ இப்படி வந்துவிடுமோ, இப்பொழுது நன்றாயிருக்கிறது, மீண்டும் வந்துவிட்டால் என்ன செய்வது, நாளைக்கு வந்தால் என்ன செய்வது, மீண்டும் இவன் வந்து கேட்டால் என்ன செய்வது என்று இந்த கலக்கத்திற்கு, இந்த சந்தேகத்திற்கு நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது எடுக்கக்கூடிய அருள் உணர்வுகள் நமக்குள் வலிமை மிக்க சக்தியாக நம்மை மகிழ்ந்து வாழச் செய்யும். அதனால்தான் உங்களை நீங்கள் நம்புங்கள் என்று வாக்கினை நமது குரு கொடுக்கின்றார். நம்மை நாம் நம்புவோம். நமக்குள் உயிரான ஈசன் இருக்கும் பொழுது அவனிடம் வேண்டி நாம் இதை உருவாக்க முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் நாம் செயல்படுத்துவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. காவியத்திலே வான்மீகி இதை காட்டப்படும் பொழுது தசப்பிரியன் என்று ராவணனை சுட்டிக்காட்டி, ராவணனும் இந்த விஷ்ணுவை நோக்கித்தான் தவம் இருக்கின்றான். அதில் உட்பொருள் என்னன்னா, இப்பொழுது சொன்னமே, நம்மை அறியாத அந்த கலக்கங்கள் வருகின்றது, சந்தேகங்கள் வருகிறது என்றால் அதெல்லாம் நம் உடலுக்குள் விளைந்த அணுக்கள் தான். தசப்பிரியன் என்ற தசைகள் தான், அந்த நுண் அணுக்கள் தான். அது எப்படி நமக்குள் உருவானதோ, எந்த சந்தர்ப்பத்தில் நாம் வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு அல்லது மற்றவர்கள் அப்படி சங்கடப்படுவதை, சஞ்சலப்படுவதை, வேதனைப்படுவதை உகந்து நமக்குள் அந்த அணு உருவாகி இருந்தால் அந்த அணு இந்த உயிருடன், அதைத்தான் ராவணன் அவனும் விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தான் என்று, அதுவும் இந்த உயிரைத்தான் வேண்டும். இந்த உயிர் அதற்கு அந்த சக்தியை கொடுக்கும், மீண்டும் அதை வேதனைப்பட செய்யும். என்றால் காவிய படைப்பில் எதுவுமே தவறு அல்ல. ராவணனும் விஷ்ணுவை நோக்கித்தான் தவம் இருக்கின்றான், விஷ்ணுவும் அவனுக்கு வரம் கொடுக்கிறான் என்றால் அவன் உள்பொருளை அதுதான். நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே உயிரை அணுகித்தான் அதன் நிலைகளை வளர்க்க முற்படுகின்றது. அது நாம் இந்த உடல் பெற்ற நிலைகளையே, எதற்காக இந்த உடல் பெற்றம் என்ற நிலைகளை மறைக்கச் செய்து விடுகின்றது, மறக்கச் செய்கின்றது. அதைத்தான் நமது ஞானகுரு வான்மீகிமா மகரிஷியால் உணர்த்தப்பட்ட அந்த ஞானத்தை நமக்கு ஊட்டி நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் இந்த பேரருள் பேரொளி சரியான பாதையில் நாம் இந்த அருள்வழியில் வாழ வேண்டியதனுடைய வழிமுறைகளை காட்டுகின்றார். அந்த பாதையைத்தான் நாமும் நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களை அதனுடன் நாம் நேர்முகமாக போராடி கொண்டிருக்காது, அல்லது இப்படி வருகின்றதே, இப்படி இருக்கின்றதே, இப்படியே வருகின்றதே, இப்படியே எனக்கு சந்தேகம் வருகிறது என்று அதிலெல்லாம் நம்முடைய நினைவுகளை, உணர்வுகளை, எண்ணங்களை கடலிலே அலைகள் மோதுவது போன்று அதிலே சிக்கிவிடாதபடி காவியத்திலே காட்டப்பட்ட உண்மைகளை உணர்ந்து கொண்டால் சரி, நாம் நுகர்ந்தோம், நம் உடலுக்குள் அணுக்கள் இருக்கின்றது, அதனுடைய பசிக்கு அது இயங்குகின்றது. ஆனால் நம் குருநாதர் காட்டிய அருள்வழியிலே ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை, மகரிஷி ஞானியின் உணர்வை அந்த அணுக்களுக்கு நாம் இதை பெறச் செய்வோம். அந்த அணுவும் இந்த உயர்ந்த நிலை பெறட்டும், அந்த அணுவும் மகிழ்ச்சி பெறட்டும், அந்த அணுவும் எனக்குள் மகிழ்ந்து வாழும் நிலை பெறட்டும், என்னுள் இருந்து அதுவும் உயர்ந்த நிலை பெறட்டும் என்று கல்யாண ராமா அரவணைத்து திரும்பவும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த தியானத்தில் நாம் உடல் இருக்கக்கூடிய மற்ற நிலைகளோடு நாம் சண்டையிட வேண்டியதில்லை, போராட வேண்டியதில்லை.
அதை எதிர்த்து நாம் போரிட்டு நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனால் அதை எதிர்த்து போராடி நாம் ஜெயிக்க முடியாது. அதான் சிவ தனுசு என்று சொல்வது. விஷ்ணு தனுசைத்தான் நாம் எடுக்க வேண்டும். அந்த உயர்ந்த உணர்வை நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் பெறச் செய்தோம் என்றால் அந்த இருள் தன்னிச்சையாக அகலும். அருளை சேர்த்தால் நிச்சயம் இருள் விலகும். பொருள் காணும் நிலையில் நிச்சயம் வரும். ஆகவே தசப்பிரியன் என்று ராவணன் இது காட்டினாலும் நம் உடல் இருக்கக்கூடிய அந்த தசை மண்டலத்தை உருவாக்கிய அணுக்களுக்கு ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெறச் செய்வோம். ஞான குருவின் அருளால் வால்மீகிமா மகரிஷியினுடைய அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை எங்கள் தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எல்லா அணுக்களும் ஒளியான அணுக்களாக ஒன்றுபட்டு மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய சக்தி சாதாரணமானதல்ல, மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வுகள். ஒரு வாக்குடன் கொடுத்ததை அந்த உணர்வோடு நாம் தியானித்தோம் என்றால் உடலில் எந்த வலி எந்த வேதனை எது இருந்தாலும் இந்த அருள் உணர்வுகள் இணைய அதை மறக்கும்படி செய்துவிடும். இப்பொழுது நன்றாக இருக்கின்றோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று இந்த உணர்வுகள் தன்னிச்சையாக நமக்குள் தூண்டும். அது உணர்த்தவும் செய்யும். அந்த உணர்த்திய நிலையில் நாம் இருக பிடித்து நம்மால் நிச்சயம் மகிழ்ச்சியாக எப்பொழுதும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும். தான் வாழ்க்கை தியானம், தான் அனுபவம் என்று சொல்வது. அந்த அனுபவத்தை நாம் கொண்டு வர வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து தோலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஞான குருவின் அருளால் வால்மீகிமா மகரிஷியுடைய அருள் சக்தி இந்த தியானத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைவரது உடல்களிலும் படர்ந்து வால்மீகிமா மகரிஷி உணர்த்திய அந்த மெய்ப்பொருள் காணும் தினம், அந்த மெய்ஞானம் எங்கள் அனைவருக்கும் அது கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா. நாங்கள் அனைவரும் அந்த வால்மீகிமா மகரிஷி பெற்ற அருள்ஞானம் மெய்ஞானம் அவர் எப்படி வானை நோக்கி ஏகி அவருக்குள் அந்த மெய்வொளி மெய்ஞானம் பிறந்ததோ அதுபோன்று எங்களுக்குள்ள அந்த மெய்வொளி மெய்ஞானம் பிறக்க வேண்டும். இந்த தியானத்தில் கலந்து கொண்ட ஒரு குடும்பத்தாருக்கும் அது கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா. நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் படர்ந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாம் இப்பொழுது இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் அவர் குடும்பத்தார் என்று சொல்லும் பொழுது புறநிலைகளை நினைக்கின்றோம், புறநிலைகளை நினைவை செலுத்துகின்றோம். ஆனால் அத்தனை பேருடைய உணர்வுகளும் நம் உடலுக்குள் அணுக்களாக உண்டு. அந்த அணுக்களுக்குத்தான் நாம் இப்பொழுது அழியா சொத்தாக நாம் ஆத்மாவுக்கு சேர்க்கக்கூடிய சொத்தாக சேமிக்கிறோம் என்பதுதான் இந்த மூலக்கூறு. இந்த மூலத்தைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் புறத்திலே அதை செயல்படுத்தும் பொழுது அகத்திற்குள்ளே அது வளர்கின்றது. ஆனால் இந்த புறத்திலேயே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், அகத்தினை மறந்துவிட்டோம். அந்த அகத்தினை உணர்த்துவதற்குத்தான் நமது குரு அகஸ்தியரை நமக்கு காட்டினார். தன்னை அறிந்தவன் அணுவினுடைய ஆற்றலை அறிந்தவன் என்றால் எங்கேயோ இருக்கக்கூடிய அணுவினுடைய ஆற்றலை அறிய அதை அவன் கண்டுணரவில்லை. தனக்குள் இயங்கக்கூடிய அணுக்களை, தனக்குள் இயங்கக்கூடிய உயிரை, தன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் அனைத்தையும் தான் அவன் உணர்ந்தான். ஆக நாம் உணர வேண்டியது அதைத்தான். அதற்குத்தான் தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ராமன் அவனை சேர்ந்த நாட்டு மக்கள் என்று சொல்லுகின்றவன் போன்று நம்முடைய எண்ணங்கள், அதனால் உருவாக்கப்பெற்ற நம் உடலுக்குள் விளைந்த அணுக்கள், இது அனைத்தும் சேர்ந்தால்தான் இது நல்ல அரசாக இணைந்து வாழ முடியும்.
ஆகவே நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்குத்தான் இந்த உயர்ந்த சக்தியை ஊட்டுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு செலுத்தினாலும் அந்த உணர்வுகள் அங்கே வட்டமிடும். அவர்கள் அதை பெற வேண்டும் என்று எண்ணினால், அந்த ஏக்கம் இருந்தால் உடனடியாக அவர்களுக்குள் பாயும். அதுதான் நமது குருநாதனம் இந்த கூட்டு தியானத்தை வலியுறுத்துவதனுடைய முக்கியமான நோக்கமே. செவி வழி இந்த உணர்வுகளை ஓதப்படும் பொழுது, அந்த செவியிலை படும் பொழுது இந்த உணர்ச்சிகள் கிளர்ந்து எழுகின்றது, கண்ணிற்கே நினைவு வருகின்றது. எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று 33 கோடி தேவாதி தேவர் நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே மகிழ்ந்து எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று வரும்பொழுது, இந்த மூக்கின் வழியாக நாம் இந்த உயர்ந்த சக்திகளை நாம் கவர முடிகின்றது. இப்படித்தான் உயர்ந்த சக்திகளை நம் ஆன்மாவிற்குள்ளே, நம் உடலுக்குள்ளே, நாம் வாழும் இடத்திலே, நாம் இருக்கக்கூடிய அமர்ந்து தியானம் செய்யும் அந்த இடத்திலே இந்த உயர்ந்த சக்திகளை படரச் செய்ய முடியும். ஆக 33 கோடி தேவாதி தேவர்கள் என்றால் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய சகலமும் சேர்த்துத்தான். ஆக ஒரு மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அந்த நிலையில் தான். இந்த உடலுக்குள் தான் அந்த தெய்வங்கள் இருக்கின்றது. அந்த தெய்வங்களுக்குத்தான் ஈஸ்வரப்பட்ட ஞானங்களிடம் சுட்டிக்காட்டி, அந்த தெய்வங்களுக்கு நீ இந்த சேவை செய் என்று அவர் உணர்த்தியதாக, அவர் ஆணையிட்டதாக ஞான உபதேச வாயிலாக உணர்த்தி, ஆக உங்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்குத்தான் என்னுடைய சேவை இன்றும் செயல்பட்டுக் கொண்டுள்ளது என்று சொல்லுகின்றார். ஆக அவர் எப்படி நம் உடல் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு சேவை செய்கின்றாரோ அதே போன்றுதான் நாமும் இந்த தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு உடலையும் ஆலயமாக மதித்து அந்த உடலை உருவாக்கிய தெய்வங்களை, அந்த மகிழ்ச்சியூட்டும் உணர்வு அந்த தெய்வங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அபிஷேகமாக ஆராதனையாக மகிழ்ந்த நிலையில் இதை செயல்படுத்தினோம் என்றால் இந்த உலகம், இந்த உடலான நிலைகள் பேரானந்த நிலை பெறுகின்றது. அதைத்தான் குருவும் நம்மிடம் சொல்லி, உங்களிடமிருந்து அந்த மகிழ்ச்சி வெளிப்படும் பொழுது எனக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கின்றது, எனக்குள்ளும் அந்த பூரிப்பு கிடைக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆக அந்த பேரானந்த செல்வத்தை குரு நமக்கெல்லாம் எதை பெரும்படி அவர் சேவையாக செய்தாரோ அதையும் நாம் அருள் சேவையாக நாம் ஒவ்வொருவரும் செயல்படுத்துவோம். ஏனென்றால் இது ஒரு முறையோ 2 முறையோ சொல்லிவிட்டு போவதல்ல. மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வரும்பொழுதெல்லாம் இதை செய்து கொண்டிருந்தால், அந்த ராமனுக்கு திருமணம் செய்யும் பொழுது 33 கோடி தேவாதி தேவர்கள் ஆசீர்வாதம் செய்தார்கள் என்றால், நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே நமக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கும். ராமன் அம்பை எய்தால் கணையை திரும்பி வாங்கிக் கொள்வான் என்று சொல்லும்போது நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும். அது எல்லோரும் அந்த மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று நாம் தியானித்து அந்த சக்திகள் நாம் பாய்ச்சப்படும் பொழுது இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய 33 கோடி தேவாதி தேவருடைய ஆசீர்வாதம் நாம் பெறுகின்றோம். ஆனால் காவியங்களில் காட்டப்பட்டது ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொன்றும் சாதாரணமானதல்ல. அனைத்திலும் பேருண்மைகள், அற்புதங்கள் உள்ளது. அதைத்தான் குரு திரும்ப திரும்ப நமக்கு உபதேச வாயிலாக, அதையே நான் திரும்ப 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 சொல்கிறேன் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் திரும்ப திரும்ப சொன்னதை திரும்பி சொல்ல சொன்னால் தெரியாது, சிறிது நேரம் கழித்து சொல்ல சொன்னால் தெரியாது. ஆனால் திரும்ப சொல்கிறார் என்று மட்டும் நான் சொன்னவுடனே சொல்லுகின்றார்கள். தன்னையே அப்படி மடக்கிக் கொள்கிறார் என்று சொல்லுகின்றார். இதையெல்லாம் விடுபட்டு குருநாதர் சொல்வதை உற்று கேட்டு பதிவு செய்து மீண்டும் மீண்டும் அதை நினைவு கொண்டு வந்து அதையே நாம் பேசி, அதையே நாம் வளர்த்து, அதையே நாம் இந்த தியான கூட்டங்களிலும் சரி மற்ற எல்லா இடங்களிலும் பரவை செய்து அதை வெளிப்படுத்தி நாமும் அதை கவர்ந்து நாமும் அந்த சக்தி பெற முடியும். அப்படித்தான் அதை வளர்க்க முடியும். சாமி சொன்னார், கேட்டேன், சாமி புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்றார், படித்து விட்டேன் என்று சொன்னால் அது அர்த்தமற்றதாக போய்விடும். அதை வளர்க்க வேண்டும். அதை வளர்க்க வேண்டும் என்றால் நாம் மீண்டும் மீண்டும் அதை எடுத்து பேச வேண்டும். அதில் மூலக்கூறுகளை வெளிப்படுத்த வேண்டும். அந்த மூலக்கூறுகளை நாம் எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். நம் தாய் தந்தை இப்பொழுது நினைவு கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் தாய் தந்தை இரத்த நாளங்களிலே கலந்து அவர் உடல் முழுவதும் படர்ந்து அவர் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தை அந்த பேரானந்த பெருமகிழ்ச்சி பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஒரு சிலருக்கு இன்னும் சந்தேகம் இருக்கின்றது, எங்களுடைய தாய் தந்தையர் உடலில் இல்லையே, இந்த மாதிரி மாறுபாடான எண்ணங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் யார் என்பதை தெரிந்து கொண்டோம். நாம் யார் என்றால் இந்த உயிர் தான். அது உயிருக்கு என்றுமே அழிவில்லை என்றும் தெரிந்து கொண்டோம். ஆகவே நாம் மீண்டும் மீண்டும் இந்த உடலையோ உருவத்தையோ எண்ணிக்கொண்டிருக்காது. சாமி சொன்ன மூலக்கூறுகளை எண்ணி அவர் எப்படி நம் உயிருக்கு செய்யும் சேவையாக என் குரு வழி இதை செயல்படுத்தேன் என்று சொன்னார். அதை போன்று நாம் தாய் தந்தையரை நம்மை உருவாக்கிய தெய்வங்களை முதல் தெய்வங்களாக அவர்களுக்கு இந்த உயர்ந்த சக்தியை சமர்ப்பிப்போம். அவர்களுக்கு அந்த சக்தியை பெற செய்வோம்.
அவர்களை மகிழ்ந்து வாழச் செய்வோம். திருமணமானவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும். கணவன் தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்றும், மனைவி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் ஏங்கி அந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் பாய்ச்சுவோம் ஒருவருக்கு ஒருவர். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும். எங்கள் குழந்தைகள் இரத்த நாளங்களிலே கலந்து, எங்கள் குழந்தைகள் உடல் முழுவதும் படர்ந்து, எங்கள் குழந்தைகள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து, எங்கள் குழந்தைகள் உடல் நலம் பெற்று, மனபலம் பெற்று, மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று, அந்த வான்மீகிமா மகரிஷனுடைய அருள்சக்தி பெற்று, அவர் எப்படி வானை நோக்கி ஏகி அவர் நுகர்ந்த அவருக்குள் மெய்வொலி மெய்ஞானம் பிறக்க காரணமாக இருந்தது. அதை போன்று எங்கள் குழந்தைகள் அனைவருக்குள் அந்த மெய்வொலி மெய்ஞானம் பிறந்து அவர்கள் அனைவரும் இந்த உலகையை அழிவழியில் அழைத்துச் செல்லும் உத்தம ஞானிகளாக, மெய்ஞானிகளாக, ஒளியான உலகம் அண்டங்களை படைக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக அந்த அகசியனை போன்று வாழ்ந்து வளம்பிற அருள்வாய் ஈஸ்வரன். நம் மனப்பூர்வமாக, உள்ளபூர்வமாக நம் குழந்தைகளுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அந்த அருள் சக்திகளை பாய்ச்சுவோம். இப்பொழுது மட்டுமல்ல, இதை பதிவு செய்து எப்பொழுதெல்லாம் நம் குழந்தைகளை நினைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இதை பாய்ச்ச வேண்டும். இது ஒரு முறை செய்துவிட்டோம் என்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஏது செய்கின்றார்கள் என்று அவர்களுடைய உணர்வுக்கு நாம் செல்ல வேண்டியது. இந்த ஆசீர்வாதத்தை நாம் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உணர்வுகளை நமக்குள் வளர்த்துக் கொண்டே வர வேண்டும். இந்த காட்டில் அந்த சக்திகளை பரவ செய்ய வேண்டும். ஞான குருவின் அருளால் வான்மீகிமா மகரிஷனுடைய அருள் சக்தி நாங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் எங்கள் இல்லம் முழுவதும் படர்ந்து, இந்த இல்லத்தில் குடியிருப்போர் அனைவரும், எங்கள் இல்லத்திற்கு வருகை புரிவோர் அனைவரும், எங்கள் இல்லத்தில் நினைப்போர் அனைவரும், எல்லோருக்கும் குருவின் அருளால் அந்த வான்மீகிமா மகரிஷனுடைய அருள்சக்தி கிடைக்கும். எல்லோரும் மெய்ப்பொருள் மெய்ஞானம் பெறும், அந்த மெய் ஒளி பெறும். இந்த அருஞான சந்தர்ப்பமாக எல்லோருக்கும் கிடைக்கும். வான்மீகிமா மகரிஷனுடைய அருள்சக்தி எல்லோரும் பெற்று இந்த வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்கி எல்லோருக்குமே அந்த அருள் ஞானமும் மெய்ப்பொருள் காணும் திறனும் கிடைத்து எல்லோரும் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று, எல்லோரும் சிந்தித்து செயல்படும் அந்த உயர்ஞானம் பெற்று, எல்லோரும் அந்த கல்யாண ராமனாக மகரிஷியின் உணர்வு பெற்று மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்கிற அருள்வாய் ஈஸ்வரா, எங்கள் வீடு முழுவதும், எங்கள் வீட்டை சுற்றிலும் இதை போன்ற தியானம் இந்த உணர்வை எடுத்துக் கொண்டிருப்போர் எல்லோருடைய வீடுகளிலும் இந்த மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகள் படர்ந்து, தரைகளிலும் சுவர்களிலும் எல்லா இடங்களிலும் இந்த மகிழ்ந்து மகிழ்ந்து வாழும் அழியான உணர்வுகள் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா, அனைவரும் அந்த பேரானந்த நிலை, பெருமகிழ்ச்சி பெறும் நிலையாக அமைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நம் நினைவுகளை சப்தரிஷி மண்டலங்களின் பால் செலுத்தி, சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து, அனைவரது உடல்களிலும் படர்ந்து, எங்கள் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இந்த சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொழி உணர்வுகளை குருநாதர் காட்டிய வழியில நாம் நினைவு கொண்டு வந்து இழுத்து கவர்ந்து சுவாசித்து நமக்கு முன் அந்த அலைகளை பரப்பி அதை அடர்த்தியாக பெருக்க செய்து
இப்பொழுது நம்முடைய குல தெய்வங்களை, முன்னோர்களை, மூதாதையர்களை, உடலை விட்டு பிரிந்தவர்களை நினைவு கொண்டு வந்து அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைவரது அந்த உயிரிலும், அந்த உயிருடைய முகப்பிலும் சப்தரிஷி மண்டல உணர்வுகளை இணைத்து ஞான குருவின் அருளால், மாமகர்ஷி ஈஸ்வராய குருவினுடைய அருளால் எங்கள் குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள், மூதாதையர்கள், உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களும், எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள், உறவினர்கள், இந்த உலக மக்கள், நாம் கேள்விப்பட்டோர் அல்லது நாம் அதுபோன்ற செய்திகளை கேட்க நேர்ந்தார் அவர் எல்லோருக்கும் இந்த சப்தரிஷி மண்டல பேரருள் பேரலை உணர்வுகள் கிடைத்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து உயிராத்மாக்களும் அந்த சப்தரிஷி மண்டல ஒளி கடலிலே இணைந்து, சப்தரிஷி மண்டல ஒளி வட்டத்திலே இணைந்து, உடல் பெறும் உணர்வு கரைந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து உயிராத்மாக்களும் அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைகிறது. அருள்வாய் ஈஸ்வரா. நாம் மனித உரு பெற காரணமாக இருந்த நம் முன்னோர்கள், மூதாதையர்களை குருநாதர் காட்டிய வழியிலே சப்தரிஷி மண்டல உணர்வுகளை அந்த உயிரான்மாவுடைய முகப்பிலை இணைத்து விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு ராக்கெட்டை அதனுடைய முகப்பிலே எந்த இடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றோ அதை தீர்மானித்து அவர்கள் பதிவு செய்து உந்து விசை கொண்டு அந்த இடத்திற்கு அனுப்புவது போன்று இந்த சப்தரிஷி மண்டல உணர்வை உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களுடைய முகப்பிலை இணைத்து அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று நம் குரு காட்டிய அருள்வழி, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள்வழி அனைவரும் சேர்ந்து அந்த ஆன்மாக்களை உந்தி விண்ணுக்கு செலுத்துவோம். சப்தரிஷி மண்டலத்துடன் இணைப்போம். அவர்களை சப்தரிஷிகள் ஆக்குவோம். இதை ஏங்கி பெறுவதல்ல, குருநாதர் காட்டிய வழியில் அந்த விண் செலுத்தும் பாதையிலே, விண் செல்லும் மார்க்கமாக அவர் அமைத்த பாதையிலே அவர்களை உந்தி விண்ணுக்கு செலுத்துவது. இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடப்பதற்காக விஞ்ஞானிகள் எப்படி மிக மிக சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகள் மூலமாக அழுத்தமான நிலைகள் கொண்டு அதை எப்படி உந்தி செலுத்துகின்றனர், இது போன்று நம் குரு காட்டிய அருள்வழியில் அவருடைய வாக்கினை நமக்குள் ஆழமாக பதிவு செய்து அவர் உணர்வோடு கலந்து அவர் எப்படி உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை அவர் குரு இட்ட கற்றல் எப்படி விண்ணுக்கு சப்தரிஷி மண்டலத்திற்கு அழைத்து சென்றாரோ, அவளை விண் செலுத்தும்படி செய்தாரோ, அன்று பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அகசியன் தன்னுடைய தாய் தந்தையரையும் அவன் எவ்வாறு விண்ணுக்கு அழைத்து சென்றானோ, அந்த அகசியன் தன்னுடன் வாழ்ந்த சகாக்களை, அதாவது தன்னை சார்ந்தவர்களின் சப்தரிஷி மண்டலமாக அன்று அவன் எப்படி அழைத்து சென்றான், அது போன்று நாமும் நம்மை சார்ந்தவர்கள் உடலை விட்டு பிரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் அனைவரையும் அந்த விண்ணுக்கு செலுத்த செய்வோம். எல்லோரையும் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்வோம். அவ்வாறு விண் சென்று சப்த ரிஷிகளாக சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய முன்னோர்களுடைய நல்லாசி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். ஈஸ்வரா, எங்களுடைய வாழ்க்கையில் அருள் வாழ்க்கை வாழ்ந்து அருஞானம் பெற்று என்றுமே பேரானந்த பெருமகிழ்ச்சி கொண்டு மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திட எங்களுடைய முன்னோருடைய இந்த நல்லாசி எங்களுக்கு எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். ஈஸ்வரா, இப்பொழுது நம் நினைவுகளை வான மண்டலத்தில் செலுத்தி அகஸ்தியமா மகரிஷியுடைய அருள்சக்தியும் துருவ மகரிஷிகளுடைய அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் மேக கூட்டங்களிலே படர்ந்து அந்த மேகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி எல்லா மகரிஷியுடைய அருள்சக்திகளும் அந்த மேகங்களிலே கலந்து அந்த மேகங்கள் குளிர்ந்து நல்ல மழை நீராக
அருள் வெள்ளமாக அருள் மழையாக பொழிந்து இந்த பூமி முழுவதும் எல்லா இடங்களிலுமே அருள் மழை பொழிந்து ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பி இந்த பூமி முழுவதுமே செழித்து அதில் உருவாகும் தாவர இனங்கள் அருமையான தாவரங்களாக வளர்ந்து இந்த பூமியை பரிசுத்த பூமியாக, மெய்ஞான பூமியாக, அருஞான பூமியாக, அத்தகைய செழிப்பான நிலைகள் இந்த பூமி முழுவதும் உருவாக வேண்டும். அத்தகைய அருள் தாவரங்கள் வளர வேண்டும். வாழக்கூடிய மக்கள் அனைவரும் அருள் வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்கள் அனைவரும் அவர் வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இந்த மகரிஷியுடைய அருள்வட்டத்திலே என்றும் மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நம்முடைய முன்னோர்கள் மூதாதைகள் எப்படி முந்தி நாம் நம்முடைய மூச்சலைகளை விண் செலுத்தினமோ இதை போன்று அந்த மகரிஷி ஞானிகள் உணர்வை கலந்து அந்த மூச்சலைகள் நாம் மேக கூட்டத்திலே படரச் செய்து மழையாக பொழிய செய்து தாவர இனங்களையும் மக்களையும் செழிக்க செய்யக்கூடிய சக்தியாக நாம் இந்த மூச்சலைகளை நாம் பரவச் செய்வோம். என்னால் குருநாதர் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். மூச்சலைகள் என்றால் நமக்குள் சமைத்து அது சக்தி வாய்ந்த உணர்வாக நம்மிடம் இருந்து வெளிப்பட வேண்டும். நாம் சொல்லலாம், நான் ஏங்கி தியானிக்கின்றேன், நான் நினைக்கின்றேன், நான் எண்ணுகின்றேன். அதை தியானிக்கின்றேன், எண்ணுகின்றேன், நினைக்கின்றேன் என்றால் அதெல்லாம் ஒரு படி என்றால் நம் மூச்சலைகளாக பரவச் செய்து இதை காட்டிலும் வலு கொண்டது, வீரியமானது. என இந்த மூச்சுதான் இந்த உயிரால் அதனுடைய துடிப்பால் இயக்கப்பட்டு இந்த உடல் என்ற இதில் இருக்கக்கூடிய சகல கூடிய அணுக்களும் இயங்குகின்றது. இந்த மூச்சு இல்லை என்றால் இந்த உடல் இதில் இருக்கக்கூடிய அணுக்கள் இந்த உயிரும் இதற்குள் நீடித்து இருக்க முடியாது. ஆகவே அந்த மகரிஷி ஞானிகளுடைய உணர்வுகளை அந்த மூச்சலைகளை நாம் நமக்குள் இந்த சரீரத்தில் சமைத்து நம்மிடமிருந்து அந்த மூச்சலைகள் வெளிப்பட வேண்டும். நம்முடைய மூச்சு இந்த பூமி முழுவதும் படர வேண்டும். அருள் மழையாக பொழிய செய்ய வேண்டும். அருள் தாவர இனங்களை வளர்க்க செய்ய வேண்டும். இந்த மக்களை அறிஞானிகளாக உருவாக்க வேண்டும். அது குருநாதர் காட்டிய வழியிலே, மாமகர்ஷி ஈஸ்வரர் காட்டிய வழியிலே நம்முடைய மூச்சை, நம்முடைய மூச்சலைகளை அந்த குரு வழியிலே நாம் இதை செயல்படுத்துவோம். மூச்சலைகளை பரவச் செய்வோம். இந்த பூமியை செழிக்க செய்வோம். மகரிஷிகள் எத்தனையோ அவதார புருஷர்களாக இந்த பூமியிலே உருப்பெற்றுள்ளார்கள். அது அந்த மகரிஷி வாழ்ந்த இந்த பூமியிலே, இந்த புண்ணிய தேசத்திலே அவர்கள் செய்த அருள் பணியை நாமும் செயல்படுத்துவோம். எல்லா மகிழ்ச்சிகளையும் வேண்டுவோம். உலக மக்கள் அனைவரும் பிறவியில்லா நிலை என்னும் இந்த அருள் வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி பெற வேண்டும். எல்லோருக்கும் இந்த பிறவியில்லா நிலை அடையக்கூடிய இந்த சந்தர்ப்பம் உருவாக வேண்டும். எல்லோருக்கும் குரு அருள் கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருள் சக்தி கிடைக்க வேண்டும். எல்லோரும் அகஸ்தியர்களாக, மெய்ஞானிகளாக வளர வேண்டும் என்று நாம் இந்த மூச்சலைகள் என்று சொல்லுகின்றன. இதை மீண்டும் மீண்டும், என்னால் இப்பொழுது ஒரு நேரம் மட்டும் செய்வதல்ல, மீண்டும் மீண்டும் இந்த மூச்சலைகளை படரச் செய்வோம். கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று சொல்வது கொண்டு நாம் எந்த ஞானத்தினுடைய வழித்தொடர், எந்த மகரிஷிகள் இட்ட பணியை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று குரு வழியில் நாம் அதை செயல்படுத்துகின்றோமோ அதுவாக நாம் ஆகின்றோம். நாம் அனைவருமே அந்த நிலை பெறுகின்றோம். நாம் அனைவரும் மாமகரிஷி ஈஸ்வர குருவர் காட்டிய வழியில் இந்த அருள் வழியிலே நாம் இதை செயல்படுத்துவோம் என்று இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். உயிரான ஈசனை வேண்டி எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் ஏங்கி இந்த உணர்வுகளை செலுத்துவோம். மூச்சலைகளை பரவ செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. எல்லோருக்கும் வணக்கம். தியானத்தை நிறைவு செய்யும்.